சிலுக்குப்பட்டி கிராம மக்கள் உங்க அப்பாக்கு அப்புறம் நீங்க தான் அடுத்த தர்மகர்த்தாவா இருந்து கோயில் திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு சொல்றாங்க. தர்மகர்த்தா உள்ளூர் கரகாட்டக்காரி காமாட்சி மேல உள்ள முன்விரோதத்தினால வெளியூர் கரகாட்டக்கார கோஷ்டியை திருவிழாவுக்கு புக் பண்றாரு. முத நாள் திருவிழா அன்னைக்கு வெளியூர் கரகாட்டக்காரங்க ஊர் மக்கள் எல்லோரும் முன்னாடியுமே அவங்களோட ஆட்டத்தை சிறப்பா ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லோருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல உள்ளூர் கரகாட்டக்காரி காமாட்சி வந்து வெளியே கேட்கிற இந்த தவுள் சத்தத்துக்கு மெய்மறந்து தன்னோட சலங்கை எடுத்து காலில் மாட்டிட்டு இருக்கா. இந்த நேரத்துல காமாட்சியோட அப்பா உள்ள வந்து வெளியே சாமியோட ஊர்வலம் வருதுமா, வெளியே வான்னு சொல்றாங்க. இப்போ காமாட்சி வெளியே சாமி கும்பிட வரா. காமாட்சி வரதை பார்த்த உடனே வெளியூர் கரகாட்டக்கார முத்தையா காமாட்சியை பார்த்து நந்தவனத்தில் ஒரு ராசகுமாரி அவன் நடைய சின்ன இடையன்னு சொல்லி காமாட்சியோட ஒவ்வொரு பார்வைக்கும் ஏத்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த இடத்துல காமாட்சி தன்னை முத்தையா வர்ணிச்சதை பார்த்து ஒரு செகண்ட்ல அவன் மேல விருப்பப்பட்டுறா. இப்போ உள்ளூர் கரகாட்டக்காரங்க காமாட்சியோட அப்பா வந்து வெளியூர் கரகாட்டக்கார முத்தையாவுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் விருந்துக்கு வந்த முத்தையாவுக்கு காமாட்சி சூடா மோர் கொண்டு வந்து கொடுப்பா. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி லுக்கு விட்டுக்கிறாங்க.